باسمك اللهم ندعو في غدو ورواه لك منا كل حمد فيما سار. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, சாதியான பிள்ளைகளை ஈண்டெடுத்த தாய்மார்களே, மாணவர்கள் போற்றுகின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காரணியான நான் சலாத்தினை கூறி எனது உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருமணம் என்ற பெயரில் பெண் வீட்டாரிடமிருந்து கேட்டு பெறக்கூடிய பணம், சொத்து மற்றும் இதர விஷயங்களுக்கு என்னென்ன பெயரெல்லாம் கூறி அழைக்கப்படுகிறது என்பதை எடுத்துரைக்கும் மூலமாக என் ஆனந்தத்திற்கு நான் பதிவு செய்கிறேன். பவுன் கணக்கின் நகையை வாங்குவது, தங்க லட்சணை, பணம் வாங்குவது, திருமண செலவு முழுவதையும் பெண்ணின் மீது போடுவது, ரொக்க லட்சணை, வரதட்சணை பணத்தை வைத்து வேலை வாங்குவது, வெளிநாடுகளுக்கு செல்வது வேலை லட்சணை, வீடு, வாகனம், இதர சொத்துக்கள் பெறுவது சொத்து லட்சணை, 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிப்பது பொய் லட்சணை, வரதட்சணை கொடுக்க முடியாதவர்கள் எப்படியாவது திருமணத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி கொடுப்பது கடன் லட்சணை. அப்படியும் கடன் வாங்க முடியாதவர்கள் வங்கியில் வட்டிக்கு வாங்கி கொடுப்பது வட்டி லட்சணை. என் மகன் பெரிய டாக்டர், பெரிய லாயர், பெரிய இன்ஜினியர் என்று மாப்பிள்ளையின் தன்னை பேரம் பேசுவது பெருமை லட்சணை. மாப்பிள்ளையை பற்றி தரகர் பெரிதாக பேசி பெண்ணிட்டாரிடம் அதிக கூலி பெற நினைப்பது தரக லட்சணை. பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வீதிக்கு வருவது வீதி லட்சணை. வளைகுடா நாடுகளில் வேலை பார்ப்பவர் என்று கூறி தங்க வளையல்கள் கேட்பது வளையல் லட்சணை. ஒரு ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று ஆதவம் பேசுவது ஆதவ லட்சணை. தன் உடன்பிறந்த சகோதரர்களுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்து வாழ நினைப்பது தியாக லட்சணை. வரதட்சணை வாங்காது என்று கூறும் உலமாக்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கவனத்தில் கொள்ளாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பது காரிய லட்சணை. ஈத் போன்ற பண்டிகைகளை முன்னிட்டு பெண் வீட்டாருக்கு செலவு வைப்பது பண்டிகை லட்சணை. குழந்தை பிறந்தால் காது குத்துவது, ஒட்டையடிப்பது என்ற பெயரில் பெண் வீட்டாருக்கு செலவு வைப்பது குழந்தை லட்சணை. முக்கியமாக பிரசவ செலவை மாமனார் வீட்டுக்கு தள்ளி விடுவது பிரசவ லட்சணை. ஆக மொத்தம் குடிபெறாத லட்சணை வாட்டி வளைக்கும் வரலட்சணை. இப்படி வாட்டி வளைக்கும் வரலட்சணையிலிருந்து என்ன பண்ணலாம், நம்மையும் நம்ம சமூகத்தையும் பாதுகாப்பானாக, அவர் கொடுத்து மனமுடிக்கும் நல்லோர்களாக ஆக்கி தருவானாக என்ற துவா செய்தவனாக என் உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி